அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள் கொடை எதிலும் குறையே இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கொரிந்து நகர திருச்சபையின் மக்கள் ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றிருப்பதால் ஆவிக்குரிய அருள் கொடைகளில் அவர்களுக்கு குறை இல்லை என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் தான் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ நமக்கு உதவி செய்கிறது. இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் தான் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளில் நிலைத்து நின்று வாழவும் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு இணைந்து வாழவும் இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் தான் நமக்கு உதவி செய்கிறது. இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் தான் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து முழு இதயத்தோடு அவருக்கு பணி செய்து இந்த உலகில் அவருக்கு உகந்த நறும் மனம் வீசும் மலர்களாக நாம் வெளிப்படும்படியாக செய்கிறது. இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் தான் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகுமாறு செய்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் தான் நம்மை கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மாறும்படி செய்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்பதால் தான் இந்த ஆவிக்குரிய கொடைகள் இயேசு கிறிஸ்து வழியாக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் இல்லை என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளவும் முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பிய நமக்கும் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகள் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை பயன்படுத்தி கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். அப்பொழுது இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் நிறைவான ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை பயன்படுத்தி இந்த உலகில் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து அந்த விண்ணக ராஜ்யத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம் மகன் இயேசு வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த உலகில் ஒளியின் பிள்ளைகளாக இயேசுவின் சாட்சிகளாக நாங்கள் மலரும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.